அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? ஈரானின் முக்கிய தலைவரை தீர்த்து கட்டிய இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ராணுவ கூட்டுப்படை ஜிசிசி நாடுகளின் மீது சண்டையை தீவிரப்படுத்திய ஈரான் ராணுவம் மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து ஈரானை பார்த்து அஞ்சிய அமெரிக்க அதிபர் வெளியிட்ட முக்கிய வீடியோவை பார்க்க போகிறோம். அடுத்து விமான கட்டண அதிகரிப்பால் இந்தியா இலங்கைக்கு செல்ல முடியாமல் தவிக்கும் வெளிநாட்டவர்கள் அரசுக்கு வைத்த முக்கிய கோரிக்கை, இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஈரானை பழிவாங்கும் நோக்கில் இஸ்ரேல் ராணுவம் மற்றும் அமெரிக்கா ராணுவம் இணைந்து ஈரான் மீது தொடர் தாக்குதலை நடத்தி வருகிறது. இதன் காரணமாக ஒவ்வொரு ஈரானிய முக்கிய தலைவர்களை ஈரான் இழந்து வருகிறது. இந்த சண்டை ஆரம்பமான சில நாட்களிலே ஈரானின் சுப்ரீம் லீடரான அலி கேமனியை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படை குறிவைத்து பழி தீர்த்தது. அதன் பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவரான அலி லாரிஜானியை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படை நடத்திய தாக்குதலால் அவர் கொல்லப்பட்டதாகவும் மேலும் துணை ராணுவ தலைவருமான குலாம் ரெசா சுலைமானியும் கொல்லப்பட்டதாகவும் ஈரான் தரப்பு உறுதி செய்துள்ளது. இதன் காரணமாக வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் அமெரிக்கர்கள் வாழும் இடங்களை குறிவைத்து ஈரான் ராணுவம் அதிதீவிர தாக்குதலை தொடர வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளார்கள். ஈரானின் உச்சபட்ச தலைவரை கொன்ற போதிலும் ஈரான் ராணுவம் சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஒமான், கத்தார், குவைத், அரப் எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளை இந்த அளவு ஈரான் ராணுவம் தாக்கும் என தான் எதிர்பார்க்கவில்லை என செய்தியாளர் சந்திப்பில் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இப்போ பார்க்குறீங்களா, இதுதாங்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிரஸ் மீட்டில் கொடுத்த பேட்டி. In the last 2 weeks, they weren't supposed to go after all these other countries in the Middle East. Those missiles were set to go after them. So they hit Qatar, Saudi Arabia, UAE, Bahrain, Kuwait. Nobody expected that. We were shocked. And the other one, they fought back. They could have yielded. But think of it. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டுப்படைகள் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு ஈரானிய தலைவர்களை காலி செய்தாலும் புதிய தலைவர்கள் ஒன்றன் பின் ஒன்று வந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். அதுபோல சவுதி அரேபியா, குவைத், கத்தார் மீது தாக்குதலை ஈரானும் இன்னும் தீவிரப்படுத்திட்டு தான் இருக்காங்க. கடந்த 24 மணி நேரத்தில் குவைத்தில் 13 ட்ரோன்கள் 2 ஏவுகணை தாக்குதல் முறியடிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த சம்பவத்தில் 2 பேர் காயமடைந்துள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் சவுத் அல் ஒதைபா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். கொரோனா டைமில் தான் ஒரு நாளைக்கு குவைத்தில் 10 பேருக்கு கொரோனா, 5 பேர் குணமடைஞ்சாங்கன்னு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் வந்து செய்தி வெளியிடும். அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா 13 ட்ரோன் தாக்கப்பட்டது, 2 ஏவுகணை தாக்கப்பட்டதுன்னு தினம் குவைத் ராணுவம் செய்தி வெளியிட்டு வருவது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஈரானுக்கு என்ன கோவம்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ஜிசிசி நாடுகள் ஈரானுக்கு சப்போர்ட்டாக ஒரு வார்த்தையும் பேச மாட்டாங்கன்னா ஈரானுக்கு வருதும். ஜிசிசி நாடுகளான குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், அரப் எமிரேட்ஸ், ஒமன் ஆகிய நாடுகளுக்கு ஈரான் மீது என்ன கடுப்புன்னா, இஸ்ரேல் அமெரிக்கா உன்னடிச்சா நீ அவனை திருப்பி அடிக்கணும், அதுக்கு ஏன் எங்கள் நாட்டின் மீது தாக்குதல் நடத்துறேன்னு ஈரான் மீது ஜிசிசி நாடுகள் கோபத்தில் உள்ளார்கள். அமெரிக்காக்காரன் இஸ்ரேல்காரன் சேர்ந்து நல்ல நட்புடன் இருந்து வந்த அரபு நாடுகளிலே பெரிய ஒரு விரிசலை ஏற்படுத்திவிட்டான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. விரைவில் வளைகுடா சண்டை முடிவடைந்து மக்கள் அனைவரும் பழைய மாதிரி நிம்மதியுடன் வாழ பிரார்த்தனை செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத் ஏர்போர்ட் இப்போ பார்த்தீங்கன்னா காலை வரையின்றி மூடப்பட்டுள்ள காரணத்தால் எமர்ஜென்சியாக இந்தியா இலங்கை நாட்டுக்கு செல்பவர்கள் சவுதி அரேபியா வழியாக ஜெசேர் ஏர்வேஸ் மூலம் செல்கிறார்கள். அதாவது குவைத் டு சவுதி அரேபியா ஏர்போர்ட் பஸ்ஸில் சென்று அங்கிருந்து விமானம் மூலம் இந்தியா இலங்கை செல்கிறார்கள். இதற்கான கட்டணம் தற்போது பார்த்தீங்கன்னா 390 குவைத் தினார் முதல் 420 குவைத் தினார் வரை ஜெசேர் ஏர்வேஸ் கட்டணம் வசூலிக்கிறார்கள். அதுபோல முன்பெல்லாம் செக்யூரிட்டி செக்கிங் முடிக்க 3 மணி நேரத்துக்கு முன்னே வர சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சண்டை காரணமாக 17 மணி நேரத்துக்கு முன்பு வர வேண்டும் என ஜெசேர் ஏர்வேஸ் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதாவது மிஷ்ரஃபில் உள்ள ஃபேர் கிரவுண்ட் கண்காட்சி அரங்கம் 8ஆம் நம்பருக்கு விமான பயணம் செய்யும் நபர்கள் 17 மணி நேரத்துக்கு முன்பாக செக்இன் செய்யுமாறு பயணிகளுக்கு அறிவித்துள்ளது ஜெசேர் ஏர்வேஸ் நிறுவனம். எவ்வளோ ஈஸியாக ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம், அதை எல்லாமே கஷ்டமாக மாற்றிட்டாங்க பாருங்கள். இந்தியா இலங்கை அரசுக்கு வெளிநாட்டவர் வைக்கும் கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த சம்பளம் வாங்கக்கூடிய வெளிநாட்டு தொழிலாளர்கள் 400 தினார் 500 தினார் கொடுத்து பயணம் செய்வது என்பது முடியாத காரியம். ஆகையால் கஷ்டப்படும் தொழிலாளர்களுக்காக குறைந்த கட்டணத்தில் விமான சேவையை இந்த போர் சூழல் ஏற்படுத்தி கொடுத்தால் ஜிசிசி நாடுகளில் தவிக்கும் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இந்தியா இலங்கைக்கு பாதுகாப்பாக வந்து சேர முடியும் என்பதே வெளிநாட்டு தொழிலாளர்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. அடுத்து குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 299 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 49 தினார் 981 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 45 தினார் 883 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.